In this video, we'll discuss about valency. Valency அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் ஒவ்வொரு செல்லிலையும் how many electrons fill பண்ணணும் என்று ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2 எலக்ட்ரான், செகண்ட், தேர்ட், ஃபோர்த்துலலாம் வந்து 8 எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் ஒவ்வொரு செல்லிலையும் எவ்வளோ எலக்ட்ரான் ஃபில் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு செல்லில் 2, செகண்ட், தேர்ட், ஃபோர்த்துலலாம் வந்து 8 எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். எந்த ஒரு ஆடம் எடுத்தாலும் அதன் அவுட்டர் மோஸ்ட் லேயர், கடைசி லேயரில் வந்து 8 எலக்ட்ரானால் ஃபில் ஆகிருக்கணும். ஓகேவா? எந்த ஒரு ஆட்டம் எடுத்தாலும் ஆக்சிஜன், நைட்ரஜன், லைக் தட், அதோட அவுட்டர் லேயரில் வந்து 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். 8 எலக்ட்ரான்ஸால் ஃபில் பண்ணியிருக்க வேணும். 8 அவுட் ஆஃப் 8 இருந்தால் அதுக்கு வந்து ஆக்டேட் ஸ்டேட் அப்படின்னு பேர். 8 ஃபுல்லாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து என்ன நேமு? ஸோ 8 அவுட் ஆஃப் 8 இருந்ததுன்னா அதுக்கு நேம் வந்து ஆக்டெட் ஸ்டேட் என்று சொல்வோம். அது ஒரு ஸ்டேபிளான ஆடம். அதாவது 8 ஃபுல்லாக இருந்ததுன்னா அது வந்து ஒரு ஸ்டேபிளான ஆடம், ஆக்டேட் ஸ்டேட். ஸ்டேபிளான ஆடம் என்று சொல்வோம். அதற்கு கொடுக்க எக்ஸ்ட்ரா ஆடம் கிடையாது, வாங்கணுங்கிற தேவையும் இருக்காது. ஓகே, ஏன்னா கரெக்டாக 8 இருக்குது, அதனால் அதுக்கு இது ஓசி வாங்கணும் இல்லாட்டி கொடுக்கணுங்கிற தேவை இருக்காது. எந்த ஒரு ஆட்டமுமே ஆக்டேட் ஸ்டேட்டில் தான் இருக்க விரும்பும். அதாவது அதன் கடைசி செல்லில் எலக்ட்ரான் ஃபில் பண்ணி வைத்து கொள்ளணும். அதாவது 8 எலக்ட்ரான் இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் வந்து 8. ஆக்சிஜனில் வந்து டோட்டல் எலக்ட்ரான் வந்து 8. ஃபஸ்ட்டு செல்லில் வந்து 2 எலக்ட்ரான், செகண்ட் செல்லில் வந்து 6 எலக்ட்ரான் ஃபில், அவ்வளோதான். ஏன்னா 8 இருக்கிறதுனால இங்கே வந்து 6 எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ண முடியும். ஸோ ஆக்சிஜனில் வந்து இங்கே 6 எலக்ட்ரான் மட்டுமே இருக்குது. இப்போ ஆக்சிஜன் கிட்ட 2 எலக்ட்ரான் கிடைத்தால்தான் அது வந்து ஆக்டேட் ஸ்டேட்டுக்கு வர முடியும், ஸ்டேபிளாக இருக்க முடியும். ஓகேவா? இதுக்கு இப்போ 2 எலக்ட்ரான் தேவைப்படுது. ஸோ ஆக்டேட் ஸ்டேட்டை அச்சீவ் பண்ண முடியும் எப்போனா 2 எலக்ட்ரான் கிடைச்சாதான் அது வந்து ஸ்டேபிளான ஆடமாக இருக்கும். அதற்கு ஆக்சிஜன் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இன்னொரு ஆடம்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளும். ஸோ இப்போ ஆக்சிஜன் 2 எலக்ட்ரான் இன்னொரு ஆடம்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளும். அப்படி வாங்கி அது ஸ்டேபிளாக மாறிவிடும். ஸோ 2 எலக்ட்ரான் வாங்கினாதான் 2 ஆடம்ஸ் 2 எலக்ட்ரானை மற்றொரு ஆடம்கிட்டேருந்து வாங்கினாதான் அது வந்து ஸ்டேபிள். ஸோ 2 ஆடம் வாங்குவதன் மூலம் ஆக்சிஜன் அந்த 2 எலக்ட்ரான் தான் வந்து அதோட வேலன்சி. ஸோ எந்த ஒரு ஆடமுமே அதை ஸ்டேபிளாக இருக்க தான் விரும்பும், எலக்ட்ரானை வாங்கும். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், எத்தனை எலக்ட்ரான் வாங்குதோ, எத்தனை எலக்ட்ரான் கொடுக்குதோ அதுக்கு நேம் தான் வந்து வேலன்சி ஆஃப் ஆடம். ஸோ ஆக்சிஜனை பொறுத்தவரை அதன் வேலன்சி 2. ஸோ 2 எலக்ட்ரான் கிடைத்தால்தான் அது ஸ்டேபிள் ஆகிவிடும். அனதர் எக்ஸாம்பிள் மெக்னீஷியம், அதை பற்றி பார்ப்போம். ஸோ இதை வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம்? த கெப்பாசிட்டி ஆஃப் அன் ஆடம் டு கிவ் or accept or share electron to achieve that octet state. ஸ்டேபிளான ஸ்டேட் அடையணும்னா வெதர் எலக்ட்ரானை வந்து டொனேட் பண்ணும் ஆர் எலக்ட்ரானை வந்து அக்செப்ட் பண்ணும். ஸோ இங்கே வந்து தட் எஸ் ஷெல்லில் வந்து 2 எலக்ட்ரான் இருக்குது, பி செல்லில் ஒன்லி 6 எலக்ட்ரான் தான் இருக்குது. எப்போ 2 எலக்ட்ரான் வந்து இது வாங்குதோ அப்போ தான் வந்து இது ஸ்டேபிள். ஸோ இங்கே வந்து வேலன்சி, இங்கே எவ்வளோ எலக்ட்ரான் வாங்குது? 2 எலக்ட்ரான். ஸோ 2 இஸ் வேலன்சி ஆஃப் ஆக்சிஜன். செகண்ட் ஒன் இஸ் மெக்னீஷியம். மெக்னீஷியத்தோட வேலன்சி என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ மெக்னீஷியத்தோட அட்டாமிக் நம்பர் 12. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஷெல்லில் வந்து 2 எலக்ட்ரான், செகண்ட் செல்லில் வந்து 8 எலக்ட்ரான், தென் தேர்ட் செல்லில் வந்து 2 எலக்ட்ரான் தான் இருக்குது.
ஸோ நமக்கு வந்து 8 எலக்ட்ரான் ப்ரெசண்ட் ஆகிருக்கணும். ஆனால் இங்கே வந்து 2 எலக்ட்ரான் தான் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இட் நீட் 6 எலக்ட்ரான். இது இன்னொரு ஆடம் கிட்ட இருந்து 6 எலக்ட்ரான் வாங்கினால்தான் வந்து இது வந்து எப்படி இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும். எந்த ஆடமும் 6 எலக்ட்ரானை வந்து கொடுக்காது, பிகாஸ் 6 என்பது பிக் நம்பர். ஸோ இப்போ மெக்னீஷியம் என்ன பண்ணும் என்றால் தன்னுடைய 2 எலக்ட்ரானை வந்து என்ன பண்ணிடும், கொடுத்து விட்டு மெக்னீஷியம் இந்த இருக்க 2 எலக்ட்ரானையும் கொடுத்துட்டு இது வந்து ஸ்டேபிள் ஆகும். இங்கே மெக்னீஷியத்தோட வேலன்சி 2. ஸோ ஆக்சிஜன் வந்து 2 எலக்ட்ரான் வாங்கணும், மெக்னீஷியம் வந்து 2 எலக்ட்ரான் கொடுக்கணும். இந்த கணக்கு தான் எத்தனை எலக்ட்ரான் வாங்குது, எத்தனை எலக்ட்ரான் கொடுக்குது, அதுதான் ஸ்டேபிளாக அந்த ஒவ்வொரு ஆட்டத்தை வச்சுருக்கோம். ஓகே, இது ஸ்டேபிளாக, அதுக்கு பேர் தான் வந்து வேலன்சி. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே ஆக்சிஜன் வந்து 2 எலக்ட்ரானை வாங்குது, மெக்னீஷியம் வந்து 2 எலக்ட்ரானை கொடுக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த 2 மாலிகுல்ஸும் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ வேலன்ஸினா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஈச் செல் ஹேஸ் எ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் தட் இட் ஹேஸ் ஹோல்ட். எலக்ட்ரான் வில் ஃபில் தட் ஷெல் நியரஸ்ட் த நியூக்ளியஸ் ஃபர்ஸ்ட். ஸோ இங்கே என்ன நடக்குது, த கெப்பாசிட்டி ஆஃப் அன் ஆடம் டு கிவ், accept or share electron to achieve that octet state. So next, valence electron. எந்த எலக்ட்ரானுக்கும் அவுட்டர் மோஸ்ட் செல்லில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கோ அதுதான் வந்து என்னென்னா வேலன்ஸ் எலக்ட்ரான். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜனை எடுத்துட்டோன்னா ஃபஸ்ட்டு செல்லில் வந்து 2 எலக்ட்ரான் இருக்கும், செகண்ட் செல்லில் வந்து 6 எலக்ட்ரான் ஃபில் பண்ண முடியும். கடைசி செல்லில் 2வது செல்லில் 6 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இங்கே திஸ் வேலன்சி ஆஃப் எலக்ட்ரான் 6. ஆக்சிஜனோட வேலன்சி எலக்ட்ரான் வந்து 6. மெக்னீஷியத்தில் ஃபஸ்ட்டு ஷெல் வந்து 2 எலக்ட்ரான், செகண்ட் 8 எலக்ட்ரான், தேர்டில் வந்து 2 எலக்ட்ரான், கடைசியில் வந்து 2 எலக்ட்ரானால் ஃபில் ஆகிருக்கு. அப்போ மெக்னீஷியத்தோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 2. இதுதான் வேலன்சி அண்டு வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். மெக்னீஷியம் வேலன்சி 2, தட் வேலன்ஸ் எலக்ட்ரான் 2. அதுவே வந்து ஆக்சிஜனுக்கு வந்து வேலன்சி 2, வேலன்ஸ் எலக்ட்ரான் 6. ஸோ இந்த வீடியோவில் வேலன்சி, ஆடம் டு கிவ் ஆர் ஷேர் தட் எலக்ட்ரான், எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன், எல்லா ஷெல்லையும் அவுட்டர் மோஸ்ட் லேயரில் வந்து 8 எலக்ட்ரான் ப்ரெசண்ட் ஆகிருந்தால் தான் அது வந்து ஒரு ஸ்டேபிளான ஆடம். ஸோ எல்லா எலக்ட்ரானும் ஸ்டேபிளாக இருக்க தான் விரும்பும். அதனால் வெதர் எலக்ட்ரான் இல்லைன்னா கடன் வாங்கும், எக்ஸஸாக இருந்ததுன்னா அது வந்து மற்ற இன்னொரு ஆடருக்கு கொடுக்கும். ஸோ இந்த வகையில் அதோட வேலன்சியை, ஆக்டேட் ஸ்டேட்டை வந்து மெயின்டைன் பண்ணுது. ஸோ இங்கே ஆக்சிஜனுக்கு வந்து வேலன்சி 6, மெக்னீஷியத்துக்கு 2. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.